இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆண்டவரே, இந்த மாலை பொழுதினிலே உம்மை சுதிக்க பாட இந்த மாலை பொழுது எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சுவாமி. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொன்னீரேன். அப்பா, இந்த பாடலை பாட கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பாடலை பாட கிருபை தந்திருக்கிறீர் சுவாமி. நீர் என்னோடு இருந்து உம்முடைய வார்த்தைகளை என் வாயில் வைத்து நீர் பாடும்படி ஆண்டவரே உம்மை கெஞ்சி கேட்கிறேன். ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம் அப்பா, நிரம்பி வழிந்து எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாடலை பாட கிருபை செய்தீரே. இந்த பாடலை பாட உதவி செய்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நான் வேண்டுவதற்கு முன்பதாகவே நீர் எனக்கு தருகிறீர் என்று எனக்கு தெரியும். ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. இந்த பாடலை பாட நீர் எனக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் தாங்கி நடந்திடும் கிருபை உயர்வானது, எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது. ஆமன் பாண்டவர்களே. அப்பா பிதாவே, சங்கீதம் 90:14 அழகாக சொல்லுகிறது, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். அது காலை நேரம் புதிதானது, என்னை கரம் பிடித்து நடத்துகின்றது. அது காலை நேரம் புதிதானது, என்னை கரம் பிடித்து நடத்துகின்றது. கிருபை, தேவ கிருபை, அவர் கிருபை எனக்கு போதும். மகிமை, தேவ மகிமை, அவர் மகிமை எனக்கு வேண்டும். கிருபை, தேவ கிருபை, அவர் கிருபை எனக்கு போதும். மகிமை, தேவ மகிமை, அவர் மகிமை எனக்கு வேண்டும். ஆமாண்டவரே, சங்கீதம் 90:15 இப்படியாக சொல்லுகிறது, எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கு நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக எம்மை மகிழ செய்யும். சங்கீதம் 90:16 இப்படியாக சொல்லுகிறது, உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும் என்று சொல்லி. ஆமாண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம். ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம், நிரம்பி வழியனும் இந்த உலகை வெல்ல உமது பாதை அன்பில் வாழணும். நான் வெறுமையான பாத்திரம், நிரம்பி வழியனும் இந்த உலகை வெல்ல உமது பாதை அன்பில் வாழணும். ஆமாண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம், நெருமையான பாத்திரம், உமது பாதையிலே உம்முடைய அன்பிலே நான் நிரம்பி வழிய உதவி செய்யும் அப்பா என்று சொல்லி. எனது பெயர் உமக்கு என்றும் மகிமையாகணும், எனது பெயர் உமக்கு என்றும் மகிமையாகணும். ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது, எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது. கிருபை, தேவ கிருபை, அவர் கிருபை எனக்கு போதும். மகிமை, தேவ மகிமை, அவர் மகிமை எனக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது, எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது. ஆமாண்டவரே, நான் நடந்து செல்லும் பாதையெல்லாம் உமதாகணும் அப்பா. ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் உம்மை முன்னிட்டு நான் மகிழ்கிறேன். ஆண்டவரே,
நான் வலுவற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் அப்பா என்று சொல்லி 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் நடந்து செல்லும் பாதையெல்லாம் உமதாகணும், நான் செல்லுகின்ற இடங்கள் உமது இடமாகணும். நான் நடந்து செல்லும் பாதையெல்லாம் உமதாகணும், நான் செல்லுகின்ற இடங்கள் உமது இடமாகணும். ஆமாண்டவரே, நான் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் உம்முடைய இடமாக இருக்கணும். எனது பெயர் உமக்கு என்றும் மகிமையாகணும், எனது பெயர் உமக்கு என்றும் மகிமையாகணும். கிருபை தேவ கிருபை, அவர் கிருபை எனக்கு போதும். மகிமை தேவ மகிமை, அவர் மகிமை எனக்கு வேண்டும். கிருபை தேவ கிருபை, அவர் கிருபை எனக்கு போதும். மகிமை தேவ மகிமை, அவர் மகிமை எனக்கு வேண்டும். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, சங்கீதம் 90:17 இப்படியாக சொல்லுகிறது, என் கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக. கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக. நான் செய்பவற்றில் எனக்கு வெற்றி தாரும் ஆண்டவரே. ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியை தாரும். நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை தருவதற்காய் நன்றி. உங்களுடைய இன்னருள் எங்கள் மீது தங்குவதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. நான் செய்பவற்றில் எனக்கு வெற்றியை தருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கி நடத்தி உம்முடைய கிருபையினால் நிரப்புகிறீரே, நன்றி அப்பா. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சங்கீதம் 91:14 இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். சங்கீதம் 91:16 இப்படியாக சொல்லுகிறது, நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அவருடைய கிருபை. என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மை வல்லமை வெளிப்படும் என்று சொன்னவர். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அவர் கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாது. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. நான் நிற்பதிலும் நடப்பதிலும் என்னோடு இருந்து என் கூடவே வருகிறேன் சுவாமி. எப்பொழுது என்னோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இறை வார்த்தையின் அபிஷேகம் நிரம்பட்டும் ஆண்டவரே. உங்களுடைய இறை வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. நீ நிரப்பி கொண்டிருப்பதற்காய் நன்றி. எம் தலைவராம் ஆண்டவருடைய இன்னருள் எங்கள் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆண்டவரே. நாங்கள் செய்வதில் வெற்றி அருளும் என்று சொல்லி இதோ இந்த பாடலை பாடச் செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.